ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சக்கட்டை கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் அடுப்பு வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் எல்லாம் பொரியவும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன், அதை முழுசாக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி போடணும் போட்டுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன எடுத்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 மிளகாய் எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டாச்சு, அதனால் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி அடுத்து புளி கரைச்சல் வந்து ஒரு எலுமிச்சை அளவு சேர்த்துக்கலாம். மசாலாத்துக்கெல்லாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம் வாசத்துக்கு. குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்தக்கன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அது சொல்ல மறந்தாச்சு.
மொச்சக்கட்டை முதல் நாள் நைட்டு இரவு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் காயெல்லாம் வேகணும்னா அதெல்லாம் சிம்மில் வச்சுருக்கோம், வச்சு வேக வச்சாக்கலாம். வீட்டு மசாலாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் மல்லிப்பொடி, வத்தப்பொடி, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் வேணும்னா, இல்லை வீட்டு குழம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சாலக்கருவாடு எல்லாம் நல்லா வெந்நீரில் போட்டு அலசி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கருவாடு அலசின்னு சொல்லிட்டு போடலான்னு நினச்சி அங்கே அதுக்குள்ளே ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க பேசுறதுக்கு. அப்படியே பேசிகிட்டே இருக்கோம், டக்குன்னு மறந்தாப்புல போட்டாச்சு. நம்ம சாலக்கருவாடு நான் வாங்கி இந்த சாலக்கருவாடு மேலே அப்பெல்லாம் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு தூள்னு சொல்லதுக்கு மறந்தாச்சு, சாலக்கருவாடு போடுறதுக்குன்னு சொல்ல மறந்தாச்சு. அதனால் மொச்சக்கட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாலக்கருவாடு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அதுக்குள்ள ஒரு பக்கத்தில் நம்ம வீட்டில் அக்கா வந்துட்டாங்க பேசுறதுக்கு, அதனால் சொல்லதுக்கு மறந்துட்டாங்க, சாரிங்க. மொச்சக்கட்டை கருவாட்டு குழம்பு உங்களுக்கு தேங்காய் ஊற்றினாலும் ஊற்றிக்கிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்.